வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 9ல வெளியே வந்த வாட்டர் மெலானை போட்டு மறுபடியும் ஜூஸ் போட்டிருக்காரு ஜோ மைக்கேல் அவருடைய இன்டர்வியூவில். சிறப்பான தரமான கேள்விகள், பட் பதில்கள் அப்படி வந்துச்சா அப்படின்னா வழக்கம் போல் ஊட்டிட்டு தான் இருந்து அந்த வாட்டர் மெலான். அதில் ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டா, அப்படி சாரி தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடம்னா இவர் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு கடைசியில் பேசாமல் நான் பார்வையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. அது ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல 3 இடத்துல பார்வதியும் வந்து அது கழுவி ஊற்றுனாங்க. ஏன்னா ஏற்கனவே கானா வினோத் அப்பா அப்படி சொல்லும் போது அது தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட, இப்போ நீயே வந்து சொல்கிற பச்சோந்தி மாதிரி மாறிட்டு இருக்கிற அப்படின்லாம் கழுவி ஊற்றுனாங்க. சரி, பேச்சு யதார்த்தம் சொல்லிட்டு இருந்தாலும் எஸ்கேப் ஆகுறாரு. கேட்குற எல்லா கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமா பதார்த்தமா அப்படின்ட்டு உளறிட்டு இருக்கா. அப்படி உளர்ற கூட இல்லைல்ல, அதெல்லாம் வந்து சமாளிப்பு. இந்த தர்பீஸ் வந்து சமாளிப்பு பண்ணிட்டு இருக்கு. இப்போ அங்கே வந்து இப்போ பேசுகிறாங்க அப்படிங்கிற அது வேற, அதை விட்டுட்டு அங்கே போய் தோளில் சாயிறது, அப்புறம் டச்சிங்கில் போகிறது, இதெல்லாம் வந்து தப்பு இல்லை. ஸோ கடைசியில் அதை கூட எப்படி ஒத்துக்க வச்சாருன்னா, இங்கே வந்து ரோட்டில் போகிற ஒரு ஈத்திரை, நேரடியாக ஈத்திரைன்னு சொல்ல, ரோட்டில் போகிற ஒரு ஈத்திரை இதே போல் பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னவர் தான் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்புறம் இதே போல ஒரு வார்த்தையா திட்டிருந்தா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்கும் போல இருக்குது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இடமும் சிறப்பா இருந்தது, தரமான செருப்படி மாதிரி இருந்தது. இங்க உங்க வீட்டுல நாய் எல்லாம் வளர்க்குறீங்களா, நாய் மோப்பம் பிடிக்கும் தெரியும், நீங்க ஏன் மோப்பம் பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா ரொம்ப மோசங்க. அது வந்து ஒரு இடம் 2 இடம் இல்லைங்க. இந்த பக்கம் வந்து அவங்களும் அரோரா வந்து அவங்க கூந்தலை காட்டுவாங்க, இதோ இங்கே பூசுங்கிற மாதிரி, இங்கே மோந்து பாருன்னு காட்டுவாங்க. இவர் வந்து அப்படியே அப்சராகிட்டே அதை பண்ண, அப்படியே ஒவ்வொருத்தருக்கிட்டே அதை பண்ணிட்டு வந்து ஸ்மெல்லு நல்லா இருந்தால் பக்கத்தில் வந்தோடனே ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது போய் கிட்ட போய் மோந்தா பார்ப்பாங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அதை பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஸோ அதை வந்து நாய் மாதிரி ஏன் மோந்து பார்க்குறேன்னு கேட்டது. அது யதார்த்தமாவா சரி, யதார்த்தமா வந்து அது கண்டினியூ ஆயிருக்கணுமா, ஆகவே இல்லையா. அது முதல் வாரத்தில் சார், அது முதல் வாரத்தில் பண்ணது சார் அப்படி. முதல் வாரத்தை வந்து நின்றுச்சு இல்லை. ஏன் நின்றுச்சு? ஏன்னா பஞ்சாயத்து இருக்கு. இன்னொன்று நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா, சிறப்பாக கேட்டார் ஒரு கேள்வி. ஆனால் அது பதில் நமக்கு தெரியும்னாலும் அது வந்து உருட்டுது பாருங்க, முடிக்குது. இது கடைசியில் அங்கேயும் பதில் சொல்லல. என்னன்னா சபரி, விக்ரம், FJ இந்த 3 பேரும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு உங்களை வார்ன் பண்ணாங்க, இது மாதிரி தனித்தனியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படின் போது இல்லை சார், நான் எல்லார்ட்டையும் பர்மிஷன் கேட்டு தான் சார் நான் பண்ணுவேன் ரீல்ஸு, அரோரா கிட்டலாம் நான் பர்மிஷன் கேட்டு தான் சார் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி மாற்றி அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படி. ஆனால் அந்த மாதிரி கேள்வி கேட்ட இடம் வந்து ரொம்ப கரெக்ட் இல்லை. அது ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக ஜோ மைக்கேலுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். அது இன்னொன்னும் சொன்னார், நீங்கள் எங்கே யார் குறை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்குவார் இந்த தர்பீஸு. தண்ணி போன பயங்கரமாக பொங்குமா, எதிர்த்து அவங்கள பற்றி கண்ணாப்பின்னு பேசுமா, வார்த்தையை விடுமா, நீ எல்லாம் என் செருப்புக்கு சமம் இல்லை, கீழே தகுதி தராதரம் இதெல்லாம் பேசும்ல. தனித்தனியாக வந்து பெண்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்களை பற்றி, எல்லாரும் சேர்ந்து நின்று நீ தான் அதான் ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ முடிஞ்சு உங்கள் பேர், இத்தனை நாள் சேர்த்து வச்ச புகழ் எல்லாமே, உங்கள் லைஃபே காலி அப்படின்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திருட மாதிரி, இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி திருட்டுத்தனம் பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சில் இருக்கும். அப்படியே அமைதியாக முழிச்சிட்டு இருப்பா. அப்படி ஃபன்னுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், இது ஃபன் இல்லை அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சொன்னதும் அப்படியே முழிக்கும். இந்த வாட்டர் மெலான் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது, அவரை எதிர்த்து ஒன்று சொல்லும் போது அமைதியாக இருந்த ஒரே இடம் எதுன்னா அது மட்டும்தான். மற்ற எல்லா இடத்துலையும் பொங்கியிருப்பார்ல, அதை வந்து திரும்ப அதை ரெஜிஸ்டர் பண்ணார். அதை இந்த தகுதி தராதரத்துக்கு வந்து 3-4 இடம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கேட்டிருக்கலாம். இப்போ சிங்கிளாக கேட்கும்போது அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படி. இப்போ அதே இப்போ தகுதி தராதரன் வரும்போது அந்த நக்குன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கானா வினோத் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. கானா வினோத் பஞ்சாயத்து லாஸ்ட்டுக்கு வருவோம். இங்கே வந்து இந்த மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால நான் சொன்னேன், அதான் ஏற்கனவே உருட்டினார்ல அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்னு, அது கிடையாது. தகுதி தராதரம், இந்த செருப்பு கீழே அப்படிங்கிறது, ரேஞ்சு அப்படின்றது, அப்புறம் வந்து சொந்தக்காரங்கன்னு சொல்கிறது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணி கேட்டிருக்கணும். அப்புறம் வந்து திவ்யா கிட்ட போய் நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம சொந்தக்காரங்களா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொன்னது. பிரவீன் உன் சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் கிட்ட கேட்குறது, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கேட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். தனித்தனியாக கேட்கும்போது எஸ்கேப் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு பதிலும் உருட்டுது. இங்கே சொந்தக்காரங்கன்ற இடத்துல மாட்டிக்கிறாரு அவர் வந்து சொல்கிறாரு, ஏன் சொந்தக்காரங்கன்னு சொன்னா, நான் காலேஜில் அப்படி தான் சார், என் ஃப்ரெண்ட் இருக்காங்க சார், அவங்க வந்து சொல்லுவேன் சார், அவங்க சொந்தக்காரன் தானேன்னு சொல்லுவேன் சார், அவங்க வந்து கடுப்பாவாங்க சார், ஏய் நாங்கள் 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க வேணா சொல்லு, சொந்தக்காரங்க சொல்லாதுன்னு கடுப்பாவாங்க சார்.
கிராம ஏரியாக்கள்ல ஒரே ஊரு சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னா இவன் எதை மீன் பண்றான்னு தெரியலையா? இப்ப ஏன்டா ஜாதி வெறியோட கானா வினோத்தை வந்து பிராண்ட் பண்ண பார்த்தேன் அப்படின்னு கேட்டா, நான் காலேஜ்ல இருந்தே ஜாதி வெறி பிடிச்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி தான் இருக்காது. இல்லைன்னா எந்த இடத்துல எல்லாம் அதை நீ யூஸ் பண்றேன்னு தெரியுது இல்ல. இப்போ இவர் வந்து கானா வினோத் வந்து மொக்க பண்ணிட்டு இருக்காரு இந்த வாட்டர் மெலான. இப்ப அந்த இடத்துல வந்து பிரவீன் உன் சொந்தக்காரன் தானே அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம், என்ன மீன் பண்ண வர்ற? நீ பிரவீனை எப்படி பாக்குற, எவ்வளவு கேவலமா பாக்குற? இப்ப பிரவீன் உன் சொந்தக்காரன் தானே அப்படின்னா என்ன சொந்தமா அவங்க இல்ல ஒரே ஊரா? ஒரே ஊர் கூட கிடையாது. அவர் ஸ்டேட்டு கூட வேற இல்லை, அவர் பெங்களூர்ல அவரு பிரவீன், இவர் இங்க சென்னை இல்ல. அப்புறம் எப்படி நீ வந்து ஒரே ஊர் ஒரே ஊர் ஒரே ஊருன்னு? ஸோ ஜாதியை தான் நீ மீன் பண்ண வர்ற. அது ரொம்ப அப்பட்டமா அங்க மாட்டிக்கிச்சு. இன்னும் போட்டிருக்கலாம் அங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் டைம் கொடுப்பாங்க. கொடுக்கப்பட்ட டைம்ல சிறப்பாகவே கேட்டாரு. அப்புறம் திவ்யா கையை பிடிச்சி நசுக்கிட்டே ஆசை அப்படின்னு சொல்ற, கேவலமா இல்லை? கையை பிடிச்சி இப்படிதான் நசுக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுக்கு வந்து உடனே சார் அது யதார்த்தமா பண்ணது சார், அது சும்மா ஜாலி பண்ணது சார், ஜாலிக்கு அது அது வந்து திவ்யா வந்தோடனே கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பக்கம் திருப்பி விட்டா. அப்படி இதுல எல்லாத்துக்கும் மேல இந்த ஆபாச குறியீடு அப்படிங்கிற மேட்டர்ல அதை வந்து பார்வதி தான் சொன்னாங்க, பார்வதிக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படி பார்வதி அப்படி சொன்னாங்கன்னா என்ன பார்த்து தான் காட்டுறாங்க, என்ன பார்த்து தான் காட்டினா அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த தர்பீஸ் தானே. பார்வதிக்கு அதை பார்த்து அரோரா அப்படி வைக்கிறதா ஆபாசமா வைக்கிறதா தோணட்டும், அது வேற. இப்போ பார்வதி சொன்னதுனால எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சு சார்னு சொன்னா அது வேற. என்ன பார்த்து தான் காட்டினாங்க, என்ன பார்த்து இவர் பெரிய மன்மத மாமா குட்டி, இவரை பார்த்து தான் காட்டினாங்க அப்படின்னு தானே சொன்னா. அப்படி அவரு அவங்க டாஸ்க் அதான் விஜய் கேட்டார்ல, அவங்க டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, அம்மா அவளை டென்ஷன்ல போயிட்டு இருக்கிறான். அத்தனை டென்ஷனுக்கு நடுவுல எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட இப்படி ஆபாசமா குறியீடு காட்ட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு அப்படி கேட்டார்ல. அங்க வாயை திறக்கல, இல்ல வாயை மூட்டு இருந்துச்சு விஜய் சேதுபதி முன்னாடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா அது பார்வதி அப்படி சொல்லிட்டு கேஸ் அந்த பக்கம் திருப்புற. அப்படி பார்வதி அந்த மாதிரி பார்த்தது தப்பு. பார்வதி கேஸ் எழுதியிருக்காங்க ஏற்கனவே, ஃபேக் அலிகேஷனு. இவரு அங்க போயிட்டு பார்வதி சொன்னாங்க எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னா வேற. நான் என்ன பார்த்து காட்டினான்னு தானே சொன்ன நீ, அது எவ்வளோ பெரிய கேஸ் அது. ஆனால் இங்கே வந்து அது ஜஸ்ட்டு எஸ்கேப் ஆகுது அதுலேருந்து. இதில் 2 கேள்விகள் வந்து தயவுசெய்து கேட்காதீங்க சொல்லிட்டு காலில் வந்து கெஞ்செல்லாம் கதறி இருக்கு. அது 2 கேள்வியில் ஒன்று வந்து அவரே எங்கள் எக்ஸில் போட்டார் ஜோ. இங்கே வந்து கம்ருதன் மேலே இவங்க பார்வதி வந்து அந்த அன்வான்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, ஐ மீன் அலிகேஷனை வச்சாங்கல்ல, அதை பற்றி கேட்கும்போது அது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இன்னொரு கேள்வி என்னன்னு சொல்லிட்டு தெரில, அது மறுபடியும் அவங்க ரிவீல் பண்ணாதான் தெரியும். ஸோ இது ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே இந்த தீண்டத்தகாதவன் சொன்னல, ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை, அதை நம்ம ஆல்ரெடி சொன்னல, எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அது அப்படி தான் சொல்லிச்சு. அங்கே வந்து இல்லை கருவாயம் தான் சொன்னேன் சார் அப்படிங்கிறாரு, பாடி ஷேமிங் பண்ணாரு. இப்போ கானா வினோத்தும் அரோராவும் ரொம்ப க்ளோஸுங்கிறாரு. ஆனால் அரோரா கூட அதிகமாக ரீல்ஸ் பண்ணது நீங்கள் தானு கேட்டால், அது ரீல்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் போகும் சார், நான் பர்மிஷன் கேட்டு தான் போகும் சார் அப்படின்லாம் வேற உருட்டல் வேற. இதுல எல்லாத்துக்கும் மேல அந்த குறும்படத்துல போட்ட அந்த சம்பவம், அது சிறப்பா சம்பவம் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே சொன்னா, அதான் அந்த வெத்து உடம்போட வந்து கார்டன் ஏரியால படுத்துட்டு இருக்கும்போது கடல்ல இருந்து ஆமை ஒன்று அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார்ல கானா வினோத்து, அதை குறும்படத்துல வேற போட்டாங்க. அதாவது வெளியே வரும்போது போடுவாங்கல்ல ஏவி, அதில் போட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா பதறி போயிருக்கு. பயங்கரமா உள்ள ஹிட் ஆகும்னு நம்ம சொன்னோம் ஆல்ரெடி, அது பயங்கரமா ஹிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா இன்டர்வியூலும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற. அப்படி தன்னை ஒரு பெரிய ஹீரோ, தர்பீஸு, பெரிய ஸ்டாரு, தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன், தலைகீழா குதிக்க போறேன் அப்படின்னு இந்த ஆளை கடலாம அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு வார்த்தையில வச்சு, அதாவது எத்தனையோ பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கிறாங்க, என்ன அவங்கெல்லாம் வச்சு செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க வாட்டர் மெலான்னு. மக்களும் நிறைய பேர் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் செய்ய முடியாத ஒரே ஒரு வேலையை சிம்பிளா கடலாமைன்னு சொல்லிட்டு கானா வினோத் வந்து முடிச்சு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கானா வினோத்துக்கு வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவர் நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு, இவரும் பேட் கேரக்டர்லாம் பேசுனீங்களே அப்படின்னும் போது, இல்லை சார் நான் அதை மீன் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வேற. ஆட் என்ன அர்த்தம் தெரியல, அது நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியாது இல்லை சார், அது மாதிரி எனக்கு அர்த்தம் தெரியாது சார் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. பேட் கேரக்டர் இதுவா சார் அர்த்தம், நான் அதை அர்த்தம் தெரியாமல் நான் சொல்லிட்டேன் சார் சொன்னால் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்போது நான் அதை மீன் பண்ணல சார் அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத உப்புச்சப்பு காரணத்தை எடுத்துகிட்டு வந்தா, ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து உருட்டுறா. அப்படி இப்போ கானா வினோத் ஆக மாட்டார், ஏன்னா ரொம்ப வயிறு எரியும் இல்லை, கானா வினோத் எனக்கு கீழே செருப்புக்கு கீழே நீ வந்து இது தானே, நீ உன் ரேஞ்சு இதுதான், உன் தராதரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்த ஒரு ஆள் இப்போ இவர் வெளியே வந்துட்டார், அவரு உள்ளே இருக்காரு, அவருக்கு சப்போர்ட் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா எரியும் இல்லை உள்ள.
வாட்டர் மெலனுக்கு. இப்போதான் வன்மம், ரியல் வன்மம் வருது. இனி வர வர இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவார் பாருங்க கானா வினோத்தை பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா கானா வினோத் வந்துடணும். இப்போ நான் நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணாவது போனோம்னு ஆசைப்படுவாங்களா சில பேர், அந்த கேட்டகரி தான் இவர். ஸோ இனிமேல் வன்மத்தை கக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் சிறப்பாக இருந்தது இந்த இன்டர்வியூ பார்க்குறதுக்கு, சுவாரஸ்யமாக இருந்தது. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், யூடியூப்பில் தான் இருக்குது. எனக்கு இன்னும் அடுத்தடுத்து கேள்வி கேட்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க போல இருக்கு. எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து கரெக்டாக அந்த ஜாதியவாதி தான் நீ, வெளியே இந்த மாதிரி பேசியிருக்கிற, உள்ள இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் பேசியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அடிக்கணும். அடிக்கிற அடியில் தான் அது முழிக்கும். அங்கேயாவது அதை தப்புன்னா அது ஒத்துக்கணும் குறைஞ்சபட்சம். அப்படி கன்வே ஆயிருந்தா கூட, கன்வே ஆகுது இல்லை, அது அப்படி தான் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அதை சமாளிக்கலாம் முடியாது. இப்போ எப்படி பார்வதி கிட்ட போயிட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னது தப்புன்னு ஒரு இடத்துல ஒத்துக்குதோ, அதுவும் ஈத்திரம் திட்டினதுக்கு அப்புறம் ஒத்துக்குதோ, அதே போல் இங்கே திட்டியாவது பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்க வைக்கணும். அது மாதிரி யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.